தமிழகத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டிதான் இருக்கும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் ஒன்றிணைய பாஜகவினர் முயற்சி செய்து வருவதாக கூறினார். தான் 5வது அணி அமைப்பதாக வெளியான தகவல் உண்மை இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் வன்முறையை தூண்ட அழைத்தால் மதுரை மக்கள் அடித்து விரட்டுவார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தமிழ்நாட்டில் பெரியார் ஏற்றிய சமத்துவ தீபமே ஒளிரும் என்று கூறினார். சில கட்சிகள் எப்போதும் கலவர சிந்தனையிலேயே இருப்பதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். மதுரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் மதுரை மாவட்ட பாஜக நிர்வாகிகளை போலீசார் வீட்டுக் காவலில் வைத்துள்ளனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் விவகாரம் தொடர்பாக போராட்டம் நடத்தக்கூடும் என்பதால் இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்த சிலரும் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். முதல்வர் மதுரையில் இருந்து புறப்பட்ட பிறகு அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமக கட்சியை அபகரிக்க ஜி.கே. மணியும் அவரது மகனும் முயற்சி செய்வதாக பாமக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாமக உட்கட்சி விவகாரத்தில் எந்த நீதிமன்றம் சென்றாலும் ராமதாஸ் தரப்பால் வெல்ல முடியாது என்று கூறினார். பாமக தலைவராக அன்புமணியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததை டெல்லி உயர்நீதிமன்றம் நிராகரிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.